ஹே போகஸ், வெல்கம் டு ஹாட் காஃபி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது இன்னைக்கு காலைல அதாவது 7th காலையில் ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டோட ரியாக்ஷன் ரிவ்யூ அப்படின்னு. அப்படியே ஒரு மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கிட்ட, மலேசியா டைம் ஒரு 8:30 மணி 9 மணிக்கிட்ட ஒரு அப்டேட் வந்தது. அது அப்டேட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு ப்ரோமோ மாதிரி வரும், நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஏற்ற ஒரு ப்ரோமோ மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு நேற்றுக்கு பண்ண ஒரு போஸ்டர் நான் சொல்லியிருந்த மாதிரி லோ குவாலிட்டி, அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள போஸ்டர் பார்த்தீங்கன்னா தரோன்னா இதுதான் தரோம். இந்த போஸ்டர் தான் இப்போ பார்ப்பீங்க. தளபதி கச்சேரி ஃபர்ஸ்ட் சிங்கர். ஸோ நாளைக்கு 6/3 வருது, அதாவது இந்தியா நம்ம ஊர் டைமுக்கு. ஸோ தளபதி கச்சேரி. ஆக்சுவலி என்னென்னா, இந்த பாட்டை பற்றின டைட்டில்ஸ், இதை பற்றின தளபதி கச்சேரி அந்த ஒரு டைட்டில் தீபாவளி டைமில், அப்புறம் இந்த தீபாவளி சீசன் அந்த டைமில் பயங்கர பரபரப்பாக எல்லா இடத்துலையும் இந்த டைட்டில் வரதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி கச்சேரி வரப்போகுது, அதை பற்றின அப்டேட்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி தளபதி கச்சேரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கரோட பேரை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க. அப்படியே இன்றைக்குள்ள போஸ்டரில் சரி நான் நினச்சேன், ஓகே ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு பாட்டு வரப்போகுது. ஆனால் பாட்டு வருது, சரி தளபதி கச்சேரியாக இருக்காது, வேறு ஒரு பேராக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து, சரி வேறு பேராக தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தா தளபதி கச்சேரி. இதுலன்னா உனக்கு டிசப்பாயின்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஆஸ் அ தளபதி ஃபேனாக தளபதி கச்சேரி இந்த மாதிரி ஒரு டைட்டில் சத்தியமாக சொல்கிறேன். வாத்தி ரைடாக இருக்கட்டும், வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும், நான் ரெடி பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் கூட்டில் வேறு என்ன பாட்டில் அவ்வளோ டைட்டில் இருக்காது. ஆனால் பிஜிஎம் ஓஎஸ்டியில் நிறைய டைட்டில்ஸ் இருக்கும். த ரியல் ஓஜி, த கோட் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில டைட்டில் போட்டு இது இருக்கும். ஆனால் இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கர் தளபதியோட படத்துலேயே இதுதான் மொதல் சிங்கல் கூட இல்லை. மொதல் சிங்கல் தீ தளபதி, அதுலேயே தளபதின்ற வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்த தளபதி அப்படின்னு மென்ஷன் பண்ண ஒரு சாங் டைட்டில்னால் தளபதி கச்சேரி. ஐ ஹோப் இந்த சாங் கண்டிப்பாக அவரோட பொலிட்டிக்கலான ஒரு பயங்கரமான ஒரு பாட்டாக இருக்கும், கருத்தான பாட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அண்ணி பிளாஸ்ட் பண்ணுவார். ஸோ நம்ம எதிர்பார்த்த நான் ரெடியான போஸ்டர் வந்த டைமில் எந்த ஒரு ஹைப்பில் இருந்தோமோ அதே மாதிரி இந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஹைப்பு கொடுக்குது. பயங்கரமாக இருக்குது. கையில் பார்த்திங்கன்னா டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், ஓரத்தில் அந்த ட்ரம் வாசிக்கிறவங்களாக இருக்கட்டும், சரௌண்டிங்ஸில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ் ரெட் கலராக இருக்கட்டும், அப்படி தரோம். அண்ட் இப்போ தளபதி ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கார்ல, அதே போஸ்டர் இப்படி ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ அந்த போஸ்டரை மையப்படுத்தி ஒரு டிஷர்ட்டை செஞ்சாங்க. அதை நான் வாங்கினேன். அதை பார்க்கும்போது இன்னும் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம நாளைக்கு அந்த டிஷர்ட்டை போட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஏன்னா பாருங்கள், அந்த மனுஷன் நேற்றுள்ள போஸ்டரில் எப்படி இருந்தார், ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி பிளாக் ஃபுல்லாக பிளாக் இருக்கிற பியர்டில் முறுக்கி விட்டு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டே இல்லை அப்படி ஒரு லுக்கில் இருந்தார். அப்படி இன்றைக்குள்ளே போஸ்டரில் பார்த்தோன்னா சால்ட் பேப்பர் அந்த லுக்கில் அப்படியே அவரோட ஸ்டைலே இப்போ ஒரு சிக்னேச்சர் வந்துருச்சு. என்னென்னா அந்த மனுஷனால் தான் என்னால் தைரியமாக இப்போ பப்ளிக்கில் போனோன்னா அந்த சுலர் தூக்கி விட முடியுது பின்னாலேருந்து. அந்த மனுஷன் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக அந்த மனுஷன் பண்ணி ஒரு ஸ்டைலே ஆக்கிட்டார். ஸோ அதனால் எங்கே போகும்போதும் இல்லை எங்கேயாவது போகும்போதும் சுலர் நம்மளே தூக்கி விட்டுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷனால் தான் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ண முடியாது, ஒருத்தர் பெரிய ஸ்க்ரீனில் பண்ணி அது ஒரு மாஸ் மூமெண்ட் ஆக்கியிருக்காரு அப்படின்றத ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு அண்ட் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சேடான மூமெண்ட் வருது, ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட். என்னன்னா,
எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட் என்னென்னா இந்த படம் தான் தளபதியோட கடைசி படம். அட் த சேம் டைம் இந்த படம் அண்ட் வந்து இதுதான் அவரோட கடைசி அப்டேட்ஸ், கடைசி ஃபர்ஸ்ட் சிங்கிள், போஸ்டர்ஸ், ப்ரோமோஸ் எல்லாம். ஸோ அதை நம்ம வந்து கொண்டாடணும்ல. ஸோ கடைசி படம் சொல்லும் போது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த மனுஷனை நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பார்த்து விசில் அடித்து கத்தி அப்படி பார்த்த படம்னா மெர்சல். அதுக்கப்புறம் எல்லா படமும் கத்துறது, அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அவ்வளோக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மூமெண்ட் வந்து இதுதான். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள், லாஸ்ட் செகண்ட் சிங்கிள், லாஸ்ட் தேர்ட் சிங்கிள், லாஸ்ட் அப்டேட்ஸ், லாஸ்ட் ப்ரோமோ, லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் டைம், லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு அப்டேட்ஸ்லாம் நம்மளை வந்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே சோகத்தில் தான் எனக்கு ரிவ்யூ பண்ணுவியா, ரியாக்ஷன் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே, நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்த அளவுக்கு ரியாக்ஷன் ரிவ்யூ கொடுத்துருந்தனோ அதே மாதிரி நாளைக்கு டபுள் மடங்கு பண்ணி அண்ட் வந்து தட்ஸ் ஆல். இது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. எனக்கு வந்த போஸ்டர்ஸில் பயங்கரமான ஃபேவரட். நீ வந்து இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற அப்படின்னா சந்தோஷம், அட் த சேம் டைம் சோகம், அவ்வளோதான். நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா தளபதி படத்தப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவேன். இன்னும் கொஞ்சம் வந்து அப்படி அந்த அடுத்த நாளைக்கு சிங்கிள் எடுத்தோன்னா நாளைக்கு இன்னும் படம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நாளைக்கு இன்னும் என் பர்த்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபன்னாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாசாக இவ்வளோ பேச முடியும் உங்ககிட்ட. நான் எப்படி பேசுகிறேன். அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி ஆல் போட்டு கொடுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தட்ஸ் ஆல். சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஷாந்த். பார்ப்போம். தளபதி கட்சி.